அவர் வந்து அப்படியே நல்லவர் மாதிரி கேக்குறாரு. இதுவே இதே அடி வேற யாருக்கோ பட்டிருக்கு, சும்மா இருப்பாங்களா? ஈவன் கனிக்கு பட்டிருக்கு, கனிக்கு பட்டிருக்கு. கனி எடுத்துக்கோங்களேன், அவங்கதான் வீட்டின் ராஜமாதா. அவங்களுக்கு பட்டிருக்கு. இன்னைக்கு எஃப்ஜே தலை பக்கம், இவங்க ரம்யா கால் பக்கம், இவங்க மடியில தான் படுத்து இருந்திருப்பாங்க. சுபிக்ஷா மடியில யார் மடியிலயோ படுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு கேர் பண்ணிருப்பீங்கல்ல, அவ்வளவு கேர் பண்ணிருப்பீங்கல்ல. ஒருத்தவங்க அடிபட்டா ஆறுதல் சொல்றதுக்கு கூட அந்த வீட்ல வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் என்ன மாதிரி மனுஷங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த இடத்துல வந்து பிரவீன் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? எனக்கு தெரிஞ்சு பிரவீன் கேர் பண்ணிருப்பார். கண்டிப்பா கேர் பண்ணிருப்பார். பிரவீன் வந்து ஆக்சுவலா அவரு கிளம்புறதுக்கு முன்னால வந்து ஒரு Thursday அந்த மாதிரி நினைக்கிறேன். Thursday ஒரு Friday எபிசோட் நான் பாக்குறேன். அவர் கொஞ்சம் சில அட்வைஸ் குடுத்தாரு வந்து பார்வதிக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தோள் மேல கைய போட்டு பேசினாரு. தோள் மேல கைய போட்டு, "நீ வந்து நல்லா பண்ற. இந்த வீக் இருந்த மாரியே இரு. சேஞ்ச் ஆகாத. இந்த வீக் இருக்க மாரியே நீ இருந்தனா, நீ கண்டிப்பா ஃபைனல் போவ." அப்படிங்கிறதையும் சொன்னாரு. கைய பார்த்துட்டு, "காசு நெறைய செலவு பண்ற நீ. காச வந்து செலவு பண்ணாத. சேர்த்து வை." அப்படிங்கிற மாரி இதெல்லாம் சொன்னாரு அவரு. அப்போ அந்த மாரி கேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா இந்த விஷயத்துல பார்வதிக்காக நின்னுருப்பார்.